நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தர்மியான மாலை நேரத்தில் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் ஒரு புதிய தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தோம். அந்த புதிய தலைப்பு என்னவென்றால் மெய்யான அன்பு என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஆரம்பித்தோம். மெய்யான அன்பு, ட்ரூ லவ். இந்த அன்பு என்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும், முக்கியமா எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. முக்கியமா வேதம் இதை ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு கருவியாக, அல்லது மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, வெற்றிகரமானதாக, அல்லது வல்லமையுள்ளதான ஒரு கருவியாக மாற்றக்கூடியதாய் தேவன் வைத்திருக்கிற ஒரு கருவிதான் அன்பு. அன்பு என்கிற ஒன்று இல்லாமல் உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யாது, உங்களுடைய வல்லமை கிரியை செய்யாது, அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற எந்த தெய்வீக காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பலனையும் அது கொடுக்க முடியாது. Without love, nothing going to be work on your life. அன்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஜபங்களோ, உங்களுடைய பக்திகளோ, அல்லது உங்களுடைய எந்த காரியமும் செயல்பட போவது இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்ளுங்கள். Without love, nothing is going to work out. அன்பு என்று ஒன்று இல்லாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட போவது இல்லை. பக்தியினால உங்க வாழ்க்கை நல்லா ஆகுது இல்லை. கடவுள் அப்படி வைக்கல. ரொம்ப பக்தியா நல்லா இருக்கலாம்னு சொல்லல அவரு. உங்களுடைய பக்தியே அர்த்தமுள்ளதாய் மாறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற அல்லது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் அன்பு என்கிற ஒரு காரியம். சரி, ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமா இருக்குது. ஏனென்றால் உலகத்துல பலவிதமான அல்லது பல தரப்புகளிலிருந்து அன்பை நம்ம பார்க்கிறோம், தெரிஞ்சு கொள்றோம். ஆனால் மனிதன் சிருஷ்டிக்கப்படும் போது அவன் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் உருவாக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தேவனுக்குள்ள இருந்த அதே அன்பு மனுஷனுக்குள்ளும் இருந்தது. ஆனால் பாவம் அவனுக்குள்ளே வந்த பிறகு, அல்லது பிசாசு அவனுக்கு தலைவனாய் மாறின பிறகு, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்திலும் குழப்பம் ஏற்பட்டது. அதுல இந்த அன்பும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அன்பிலும் குறையுள்ளவனாய் மாறினான், அன்பிலும் குறையுள்ளவனாய் மாறினான், அன்பிலும் குழப்பத்தை ஏற்படுத்தினவனாய் மாறினான். அதனால மனுஷனால தெய்வீக அன்பை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில முழுமையாக அதை வெளிப்படுத்தவோ அல்லது அதை பயன்படுத்தவோ முடியாத நிலையில இருக்கிறான். அதனாலதான் சபைகள் இதை எடுத்து போதிக்க வேண்டியதும், விசுவாசிகளா இருக்கிறவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டியதும், இதன் அடிப்படையில தான் உங்களோட வாழ்க்கையோடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதமும் நன்மையும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியமும் எல்லாமே அர்த்தமுள்ளதாய் மாறுவதற்கு இந்த அன்பு தான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதன்படி இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் இந்த 8 வசனங்களை தான் இந்த மெய்யான அன்புக்கு தலைப்பாய் நாம் எடுத்திருக்கிறோம். இந்த மெய்யான அன்பை குறித்து இந்த பகுதியை நான் கடந்த வாரத்தில் எடுத்து போதிச்சிருந்தேன். நான் அதுல முதல் 3 வசனங்களை அவர் போதிக்கும் போது சொல்றாரு, அன்பு இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற எந்த விதமான பக்தியின் காரியங்களோ அல்லது ஆவிக்குரிய அடையாளங்களோ ஒன்றும் இல்லை என்பதுதான். அன்பு அப்படின்னா தேவனுடைய அன்பு.
தெய்வீக அன்பு அது இல்லாமல், அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட முடியாமல், உங்களுக்குள்ள இருக்கிற எந்த தீர்க்கதரிசன வரமா இருக்கலாம், ஆவிக்குரிய எந்த காரியமாக இருக்கலாம், ஆனால் அவைகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்புறம் தெய்வீக அன்பு எப்படிப்பட்ட தன்மை உள்ளதுன்றதை 4வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். தெய்வீக அன்பு என்றால் அது எப்படி புரிந்து கொள்வது, தெய்வீக அன்பு இருக்குமானால் அது எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தும், எப்படியெல்லாம் தன்னை அது உறுதிப்படுத்தும்ன்றத 4வது வசனம் எடுத்து காண்பிக்கிறத கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதிலிருந்து ஆரம்பிக்கிறார். தற்புகழ்ச்சி பண்ணாது, வீம்பு செய்யாது, இதெல்லாம் பேசிட்டு வரும்போது தெய்வீக அன்புக்கும் மற்ற அன்புக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கொண்டு வராரு. மெயின் பாயிண்ட் ஏதான், கடவுளுடைய அன்புடைய கரு என்ன? ஏன் உலக அன்பு உலக அன்பை விட தெய்வீக அன்பு மேலானது, சிறந்தது. இதை கொண்டு கடவுள் முக்கியமானது விசுவாசத்தை கிரியை செய்வதற்கு, ஒரு வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் இதை கொண்டு ஒரு கருவியாய் வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அது ஒரே ஒரு நோக்கம். என்ன காரியம் அது? இந்த தெய்வீக அன்பு அது ஒருபோதும் ஒழியாது என்று இருக்கிறது. தெய்வீக அன்பு என்ன பண்ணாது? ஒருபோதும் மற்ற அன்புகளை போல இது ஒருபோதும் ஒழியாது. ஆங்கிலத்தில் சொன்னதா, this love will never fail. அன்பு ஒருபோதும் என்ன பண்ணாது? இது ஒழியவே ஒழியாது. அதான் 8வது வசனம் சொல்லுது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. ஆங்கில வேதாந்தத்தை கடந்த வாரம் எடுத்து காமிச்சிருது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. அந்த அன்பு ஒழியாதுன்றத 2 வார்த்தையாக ஆங்கிலத்தில் விரிவாக்கி சொல்றாங்க. எப்படி? This love will never fails, it will never fades or nor ends. தேவனுடைய அன்பு எந்த விதத்துல விசேஷமானது? இந்த அன்பு ஒழியாதுன்னு தமிழ்ல சிம்பிளா சொல்லியாச்சு. ஆனால் இந்த அன்பு ஒருபோதும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது, அல்லது குறைத்துக் கொள்ளாது. அதே போல it will never ends அப்படின்னா இந்த அன்புக்கு முடிவே இல்லை என்று அர்த்தம். இந்த அன்புக்கு என்னவே கிடையாது. அதாவது தெய்வீக அன்புடைய ஸ்பெஷாலிட்டி அதான், தெய்வீக அன்புடைய கருப்பொருள் அதான், தெய்வீக அன்புடைய முக்கியமான அம்சம் என்ன? உலக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் ஒரு முக்கியமான காரியம் என்ன? உலக அன்பு அது ஃபெயிலியர் ஆகும், ஃபெயிலியர் ஆகிய தீரும், ஏன்னா அதோடைய தன்மை அப்படிப்பட்டது. ஆனால் தெய்வீக அன்பு அது ஒரு காலமும் ஒழியாது என்பதுதான் அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஒரு காலமும் என்ன பண்ணாது? அது ஒழியாது. அதுல 13வது வசனத்துல கொண்டு சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறது? ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா இது மூணுமே உங்களுக்குள்ள இருக்கும். நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும், அன்பும் இருக்கும். இது மூணுல எது சிறந்தது? அன்பே சிறந்ததுன்னு சொல்றாரு. உங்கள் விசுவாசத்தை காட்டிலும், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும், அல்லது இது ரெண்டுத்தையுமே அர்த்தமுள்ளதாய் மாற்றக்கூடிய ஒன்று இருக்கிறது. என்னது அது? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு தான் உங்க விசுவாசத்தையும் உங்க நம்பிக்கையும் அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இதை கடந்த வாரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாரத்தில் அடுத்த கட்டம் போய் கவனிக்க இருக்கிறோம். என்ன காரியம்? இந்த தெய்வீக அன்பு நமக்கு எப்படி உண்டாகிறது? இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே எப்படி உண்டாகிறது? Because we have failed to receive the God's love when we are born as a sinner. ஒரு பாவியான மனுஷனா பிறந்ததுனால இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இராதபடிக்கு நாம் அந்த விதத்துல தோற்று போனவர்களா இருக்கிறோம். அதனாலதான் குடும்பத்துல, வாழ்க்கையில, சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் ஏன் பிரச்சனைனா இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே இல்லாதபடினாலதான். நம்ம நிறைய நினைக்கிறோம் பணம் இல்லைங்க, அதனாலதான் அவங்களாம் என்ன நேசிக்கிறது இல்லை, நான் மட்டும் நல்லா இருந்தா 4 பேர் என்ன தேடி வந்து பேசுவாங்கன்னு சொல்றோம். நீங்க சொல்றது கரெக்ட் ஒரு பக்கத்துல. எப்படி? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா 4 பேர் வந்து பேசுவாங்க சொல்றீங்க பாருங்க. அந்த 4 பேர் சுயநலத்தோடு வந்து பேசுறாங்க. உங்க பணத்தால சுயநலமான ஒரு அன்பு, சுயநலமான ஒரு அக்கறை, சுயநலமான ஒரு மனிதர்களை சம்பாதிக்க முடியுது, அவ்வளவுதான். ஆனா நல்ல அன்பையோ, நல்ல அன்புள்ள மனிதர்களையும் உங்களால என்ன பண்ண முடியறதுல சம்பாதிக்க முடியாது உங்கள் பணத்தால, அல்லது உங்களுக்கு இருக்கிற நல்ல நிலையால. நல்ல மனிதர்களையும் நல்ல அன்பையும் சம்பாதிக்க வைப்பது எது? உங்களுக்கிட்ட இருக்கிற பணம் இல்ல, உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக அன்பு தான். உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு இருக்குன்னா நான் சொல்றேன், உங்களை சுற்றி நல்ல உண்மையுள்ள தெய்வீக அன்புள்ள மனிதர்கள் உங்களை சுற்றி எல்லா நேரத்திலும் இருப்பார்கள். நம்புறீங்களா நீங்க அதை? ஏன்னா தேவனே உங்களோட கூட இருக்கிறபடினால நிச்சயமாக உங்களோட கூட இருக்கிற மக்களும் தெய்வீக அன்பு, தெய்வீக அக்கறை, தெய்வீக பாசத்தோடு உங்களோட கூட பழகுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. பவுல் ஒரு கட்டத்தில் சொல்றாரு தன்னுடைய விசுவாசிகளை பற்றி, கொரிந்து சபை விசுவாசிகளை பற்றிலாம் பார்த்துட்டாரு. அவரு பார்த்துட்டு மக்கதோனியா நாட்டு சபை விசுவாசிகளுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு சொல்றாரு, ஒரு கட்டத்தில் அவர்களையே கொடுக்கணும்னா கூட கொடுக்க எப்படி இருந்துட்டாங்க, அவங்க தயாராகிட்டாங்க. ஆண்டவருக்கு இல்லை, தனக்கு சொல்றாரு, ஊழியத்துக்காக, எனக்காக, நான் அதுக்காக இதுக்காக
உங்களையே கொடுங்கன்னு கேட்டா கூட என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுக்க முடியுது அந்த ஜனங்களால? தங்களையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள பெருந்தன்மையும் அப்படிப்பட்ட ஒரு காரியமும் இருக்குதா? இல்லையே. எப்படி கொடுக்க முடியுது? because they are filled their heart with the God's love. உள்ளத்தை தேவனுடைய அன்பினாலே அவர்கள் நிரப்பி வச்சிருந்தாங்க. தேவனுடைய அன்பை விட மற்றது பெருசு இல்லைன்றதுல ரொம்ப உறுதியா இருந்துட்டாங்க. பவுல் அதை பார்த்து பிரமிச்சு சொல்றார், நான் ஒன்றும் அவங்க சொந்தக்காரன் கிடையாது, வந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த இந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஜனங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு மேலோங்கி உயர்ந்து நிற்குதுன்னா, தங்களுடைய கொடிய உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் மிகவும் தாராளமாய் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் தங்களை தாங்களே எனக்கு கொடுத்தார்கள் 2 கொரிந்தியர் 8. அந்த அளவுக்கு எப்படி ஒரு விசுவாசி வாழ்க்கை மாறுதுன்னா, அதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பு என்கிற ஒரு காரியம் தான். சரி, இந்த தெய்வீக அன்பு இன்றைக்கு ஒரு மாம்ச நிலையில் இருக்கிற இந்த பாவ உலகத்தில் இருக்கிற பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நமக்கு எப்படி இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே உண்டாக முடியும்? சுயநலத்தோடு வாழ்கிற இந்த உலகத்துல, சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல, எதிர்பார்ப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல ஒரு தெய்வீக அன்போடு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு என்ன காரியம் கொடுக்கப்படுகிறது, அல்லது எப்படி அந்த தெய்வீக அன்பு நம்ம உள்ளங்களிலே அது ஊற்றப்படுகிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி தெய்வீக அன்பு இந்த சுயநலம் உள்ள உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும்? நீங்கள் எப்படி தெய்வீக அன்போடு கூட நடக்க முடியும்னா, அதுக்கு தான் தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்ன காரியம் அது? எடுத்துக்கொள்ளும் ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் நிருபம் 5வது அதிகாரம். ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறதா? விசுவாசிகளாகி நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்ன அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்? ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தையை கொண்டு வரார். தேவ அன்பு, God's love has been poured into you. By whom? By how? By Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் என்ன பண்ணப்படுகிறது? ஒவ்வொரு விசுவாசியும் அதை அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த பின்னாடி லைட்ல போடுங்களேன், ஏன் அப்படி இருட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை எப்பா இங்க உட்கார்ந்து லைட்ல போடணும், அங்க எங்க போற நீ தெளியில போட ஒன்னும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, சபையிலே நீங்கள் விசுவாசிகளாய் மாறின பிறகு, நீங்கள் எதை அதிகமா எதிர்பார்க்கிறீங்க, எது உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் பிரச்சனையே தான் விசுவாசிகளுக்கு. விசுவாசியான பிறகு நான் என்ன பெற்றிருக்கிறேன்? What I have received after as a believer. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நான் பெற்றிருக்கிற காரியம் என்ன? அப்படின்னா வெறும் பக்தி, வெறும் சில ஜபங்கள், வெறும் சில நல்ல காரியங்களை செய்வதற்கு பழகி இருக்கிற அப்படி அல்ல. தேவனையே நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பெற்றிருக்கிறீர்கள். யாரை பெற்றிருக்கிறீர்கள்? திருத்துவத்தின் 3வது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் கிரியை செய்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்கு தெய்வீக காரியங்களை, ஞானத்தையும் அறிவையும் அவருடைய எல்லா காரியத்தையும் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தக்கூடியவரும், பலத்தை தரக்கூடியவரும், நடத்தக்கூடிய வழிகாட்டியமாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியோட வேலை அதுதான். You cannot walk by godly level in your strength. தெய்வீக நிலையை உங்களுடைய பலத்தால் நீங்கள் வாழ முடியாது. தெய்வீக நிலையை உங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே ஊற்றி இருக்கிறார். இப்ப தெய்வீக அன்பு ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு எப்படி உண்டாகிறது? பக்தியினால் உண்டாகவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, எனக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எனக்குள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. I have received the Spirit of God which has poured the love of God in me. நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தெய்வீக அன்பை ஊற்ற போகிறார் அல்ல, ஊற்றி இருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறார் அவர்? சபை மறந்திருக்கிற சத்தியம் அதுதான். சபையில பாட்டுல எப்படி இருக்குது? ஊற்றப்பட வேண்டுமே, ஏற்கனவே ஊற்றி இருக்கிறார். ஜெபிக்கும் போது ஜபம் வேற. வருகிறார் வருகிறார் வருகிறார், அதோ வருகிறார், பக்கத்தில் வருகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்று என்னத்தை பெற்றுக்கொள்? அப்படி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன்? ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா என்ன பெறாம இருந்தான்? ஹலோ,
கையில் தண்ணி வச்சுருக்கிறீங்க. கையில் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன பாஷை பயன்படுத்துகிறீங்க, என்ன லாங்குவேஜ் என்ன கன்வே பண்ணோம்? தண்ணி குடிங்க, தண்ணி என்ன பண்ணுங்க குடிங்கன்னு சொன்னால் அது நியாயமான வார்த்தை. ஆனால் கையில் தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணி வரும் தண்ணி வரும் வெயிட் பண்ணுங்க ஊற்றுவார்னா அப்போ கையில் இருக்கிறது என்னது? ஹலோ, கீழே ஊற்றிடலாமா? அதை கண்டுக்காம தூக்கி போட்டுடலாமா? அதை நான் கேட்குறேன். அப்படிதான் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் இன்னைக்கு மட்டுப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி ஆவிக்குரிய சபையில் அவங்க இன்னைக்கு விசுவாசிகள் நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆராதனையில் போய் குதிச்சு கிழிச்சு ஆடினா ஆவியானவர் இறங்குவார், இறங்கி ஏதோ சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவங்க ஆவியானவர்லாம் வந்தாருன்னா டயர்டாகி படுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. டயர்டாக்குற ஆவியானவர் போடுவார் அவர். ஆனால் நான் சொல்ற ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷருக்கு சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் தருகிற பலத்தினால் நீங்கள் நிற்கும்படி செயலாற்றும்படி உலகம் எங்கும் நீங்க போகும்படி பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நடைவீர்கள். நீங்கள் பலவீனம் அடைய மாட்டீங்க, டயர்டாக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. When the Spirit of God comes in you, you will be strengthened. அப்ப என்ன பிரச்சனை? இப்ப சபையில எதை சொல்லி கொடுக்கணும்? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாயா? Right now you have received the Spirit of God to pour God's love in you. பரிசுத்த ஆவியானவரை நீ என்றைக்கு பெற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே தேவ அன்பு உனக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. It is in you. அதை நீ உணராம இருக்கிற, தெரியாம இருக்கிற, அதனால பயன்படுத்தாம இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதை உணர வைக்கிற, அதை தெரிய வைக்கிற நேரம் இந்த நேரம். என்ன நேரம் இது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் சும்மா இல்லை, தெய்வீக அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. So I can show, I can walk, I can do, I can act as the love of God. இப்போ நான் தேவனோட அன்பை வெளிப்படுத்த முடியும், காண்பிக்க முடியும், செயல்படுத்த முடியும், நடந்து காட்டவும் முடியும். ஜெபிக்க வேண்டியதே இல்லை அதுக்கு. ஏன்? எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவு தான் இன்னும் அதிகமாக பெருக வேண்டியது இருக்குது. அதில் முதல் அறிவு என்ன? நான் விசுவாசியான போதே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போதே தெய்வீக அன்பு அவரால் எனக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த நம்பிக்கை, அதான் அடுத்த வார்த்தை அங்கே வருகிறது அந்த 5ஆம் வசனத்தில். என்னது? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை விசுவாசியை வெட்கப்படுத்தாது? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை, அந்த பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கை ஒரு விசுவாசிக்கு உண்டாயிருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையினால் விசுவாசி என்ன அடைவதில்லை? வெட்கப்பட்டு போவதே இல்லையா? ஹலோ. ஆனா வேற மாதிரி போதிச்சு விட்டுறாங்க. நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் 7 நாள் உபவாசம் இருப்பாயாக. இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகணும். என்ன நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். I have received the God's love through and by the Holy Spirit. That hope, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் என்னை என்ன பண்ணுவதில்லை? வெட்கம் அடைய செய்வது இல்லை. ஏன்னா அது வெற்றிக்கு நேராக தான் நடக்கும், வாழ்வுக்கு நேராக தான் நடத்தும், அது உங்களை உயர்வுக்கு நேராக தான் நடத்தும், சமாதானத்துக்கு நேராக தான் நடத்தும். நம்புறீங்களா நீங்க? அதை அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அப்போ என்ன நம்பிக்கை உண்டாயிருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். வாட் கைண்ட் ஆஃப் ஹோப் யூ ஹவ் ரிசீவ்ட்? என்ன நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது? ஆவியானவர் தெய்வீக அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. ஹலோ, என்ன நம்பிக்கை அது? ஆவியானவர் தெய்வீக அன்பை உங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஊற்றி இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. அதனால தான் இந்த தெய்வீக அன்பு, இட் இஸ் a divine love. தெய்வீக அன்புன்னு சொல்றோம் பாருங்க, it will never fail. இது ஒருபோது என்னாவதில்லை, ஏன் தோற்று போவதெல்லாம் இது கடவுளே எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவரை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார், இதை சாவாமை உள்ளவரை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். இது அவருடைய அன்பு, இது அவருடைய தன்மை, இது அவருடைய குணாதிசயம், இது அதை ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளே அதை ஊற்றி இருக்கிறபடினாலே இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான், நான் தெய்வீக அன்பை பெற்றிருக்கிறேன், அதனால என் விசுவாசம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், என்னுடைய நம்பிக்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், என் கிறிஸ்துவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும்.
என்னுடைய சொல், என்னுடைய செயல் எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஏன் மீனிங்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. என் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் ரொம்ப அன்புள்ளவனாக மாற போகிறேன். ஏன்னா நான் 4 டிகிரி முடிச்சிருக்கிறேன், நான் நல்ல மக்களோட பழகியிருக்கிறேன், அன்பை பற்றி 4 புக்கில் படிச்சிருக்கிறேன் நான். அதனால் நான் வந்து நல்லவனாக வாழ போகிறேன், அன்புள்ளவனாக மாற போகிறேன், அகிம்சையை கடைபிடிக்க போகிறேன். ஹலோ, இதெல்லாம் உலகத்தார் எடுக்கிற முடிவுகள். அந்த அன்பை பற்றி நான் பேசலை. I am talking about God's love that's never fail. ஒருபோதும் தோற்று போகாத, முடிந்து போகாத தெய்வீக அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த தெய்வீக அன்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த தெய்வீக அன்புக்கு பாருங்க, ஒரு பெயர் வேதத்தில் கொடுக்கப்படுகிறது தெய்வீக அன்புக்கு. அதாவது கிரேக்க மொழியில் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டா அன்புனா அன்பு தான். அந்த அன்பை வித்தியாசப்படுத்தி உணர்வதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆங்கிலத்திலையும் அப்படி தான், லவ், அவ்வளோதான். லவ், அஃபெக்ஷனு, இது எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை தான் குறிக்கும். ஆனால் இந்த அன்பில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தன்மைகள் அல்லது அர்த்தங்கள், மீனிங்ஸ் அடங்கியிருக்குது. எல்லா அன்பும் ஒரே அன்பு கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த உலகத்தில் மொத்தமே 4 விதமான அன்புகள் தான் செயல்படுகிறது. எத்தனை விதமான அன்புகள்? நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எல்லா நேரத்திலும் எடுக்க முடியாது. There are 4 kinds of love and 4 kind of futures of love that you can see in this world. இந்த உலகத்தில் வெறும் 4 விதமான அன்பு தான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் செயல்படுகிறது. இந்த 4 விதமான அன்பை நீங்கள் பாருங்க, புரிந்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெய்வீக அன்பு எந்த விதத்தில் சிறந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதல்ல அதை கவனிக்கலாம் பாருங்க. இதில் இந்த 4 விதமான அன்பில் இந்த மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லவ்னு இது தலைப்பு வச்சிருக்கிறேன். அன்பின் அர்த்தமும் மற்றும் அம்சங்களும். அன்பின் அர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா அன்பின் அர்த்தமும் ஒன்று அல்ல. அன்பிலே பல விதத்தில் பல விதமான அன்புகள் உண்டு. அதில் நம்ம எந்த விதமான அன்பை உடையவர்களாக இருக்கிறோம்ன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் அன்பு எப்படிப்பட்ட விதத்துலலாம் இருக்குதுன்றதை கவனிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் திங், உலகத்தில் இருக்கிற முதல் அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோஸ். ஆங்கிலத்தில் ஈரோஸ், EROS, ஈரோஸ் என்கிற அன்பு. இந்த ஈரோஸ் அன்புனா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் லவ் பிட்வீன் எ மேல் அண்ட் ஃபீமேல். ஆங்கிலத்தில் இதுக்கு செக்ஷுவல் லவ்னு பேர், தமிழில் சரீர காதல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர். இந்த அன்புடைய நோக்கம் ஒன்று தான். இந்த அன்பு ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்க வைக்கும், ஒரு பெண் ஒரு ஆணை என்ன பண்ண வைக்கும்? அது நேசிக்க வைக்கும். இந்த அன்பு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் லவ். அண்ட் இந்த அன்பு எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி என்ன பண்ணுது? நேசிக்கிறத பார்க்குறோம். இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒன்று இணைவதை பார்க்குறோம். இந்த அன்புக்கு பேர் என்ன அன்பு? இதுக்கு பேர் ஈராஸ் லவ்னு அர்த்தம். இந்த அன்புக்கு பேர் என்னது? இந்த அன்பு ஒன்னே ஒன்று தான் நிற்கும். என்னன்னா சரீர காதல் அல்லது சரீர பிரகாரமான அன்பை மட்டுமே அது வெளிப்படுத்தும். அவ்வளோதாங்க இந்த அன்பு. இந்த அன்பு ஒன்றும் தவறான அன்பு இல்லை. இந்த அன்பும் இருக்க வேண்டியதே. சரி, ஒன்று. அன்புடைய 2வது காரியம் ஒன்று இருக்கு. என்னது? ஸ்ட்ரோச். இந்த அன்புக்கு பேர் வந்து ஸ்ட்ரோச். இந்த அன்பு எப்படிப்பட்டது? இட் இஸ் a familial love, அதாவது குடும்ப அன்புன்னு சொல்றோம். என்ன அன்பு இது? குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்று சொல்லுறோம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்புனா தகப்பன், தாய், பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது, பிள்ளைகள் பெற்றோரை அன்பு கூறுவது, இந்த அன்பு இருக்கு இல்லையா? குடும்பத்துக்குள்ளே ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிற இந்த அன்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோச் என்கிற லவ் அல்லது ஸ்ட்ரோச் என்கிற பெயரோடு இருக்கக்கூடிய அன்பு. 3வது ஒன்று இருக்கிறது. என்னது அது? ஃபிலேயா. இந்த ஃபிலேயா என்கிற இந்த அன்பு எப்படிப்பட்டது? is a love without romantic attraction and occurs between friends. It is commonly referred to as a brotherly love. இந்த ஃபிலேயா லவ்னா என்ன அர்த்தம்? இந்த அன்பு என்பது 2 நண்பர்களுக்கு இடையே காணப்படுகிற அன்பு. இந்த அன்புடைய முக்கியமான விஷயமே என்ன அர்த்தம்னா, இந்த அன்புல பார்த்தீங்கன்னா சரீர காதல் இருப்பது இல்லை. இட் இஸ் வித்அவுட் ஈரோஸ். தட் இஸ் கால்ட் ஃபிலேயா. ஃபிலோஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த காதல் அல்லது அந்த அன்பு. இந்த அன்பு 2 நண்பர்களுக்கு இடையே காணப்படுகிற அன்பு. இந்த அன்புக்குள்ள எந்த விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்காது அல்லது எந்த விதமான செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ் இருக்காது, ஈராஸ் லவ் இருக்காது, அங்கே சரீர காதல் இருக்காது. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்கிறது.
அது என்னது? இரு நண்பர்களுக்கு இடையே இருக்கும் ஒரு அன்பு. பிரதர்லி லவ்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அது சகோதர அன்பு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை என்ன பண்ணும்? ஆடுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தன்னோடு உடன் பிறக்காத, தன்னோட உடன் வாழாத அல்லது சொந்த ரத்தம் இல்லாத ஒரு ஆளோட கூட இருக்கிறதா நட்பு. இந்த நட்புக்கு, இந்த அன்புக்கு பேர் தான் பிலாஸ் லவ் அல்லது பிலேயா லவ்னு சொல்றோம். இதை சரி, இது நம்ம வேதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியமா கூட இருக்கும். அது தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் இருந்த அன்பு. தட்ஸ் லவ் இஸ் கால்ட் பிலேயா லவ். சரி, நான்காவது ஒரு அன்பு இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான அன்பு. அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே என்கிற அன்பு. என்ன அன்பு அதுக்கு பேரு? ஆமா, ஏன்னா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. இந்த மூன்று அன்புகளும் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஈரோஸ், ஸ்ட்ரோஜ் அண்ட் பிலேயா. இந்த மூன்று அன்புகளும் ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைனா? இட் வில் ஃபெயில். அது என்ன ஆகும்? அது தோற்று போகும், முடிந்து போகும், நின்று போகும். அந்த அன்பு ஒழிந்து போகும். ஈராஸ் லவ், சரீர காதல், ஒரு நாள் என்ன பண்ணும்? அது ஒரு நாள் என்ன ஆகும்? அது ஒழிந்து போகும். நல்ல பேலன் இருக்கிற வரைக்கும், நல்ல சூழ்நிலை இருக்கிற வரைக்கும், நல்ல வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? எல்லாம் உலகத்தில் தானே இருக்கிறீங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு வயசான பிறகு ஈராஸ் பார்க்க முடியுமாங்க? ஒன்றும் தேவை இருக்காது. அது ஒழிஞ்சு போயிடுது ஒரு கட்டத்தில். அடுத்தது ஸ்ட்ரோஜ். என்னது? ஃபேமிலி லவ், குடும்ப அன்பு. ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா மேலே அன்பு, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் மேலே அன்பு, அன்புன்னு குடும்பத்துக்குள்ள ஒரே அன்பு பொழிதலாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் நிறைவேறும் போது அந்த அன்பு எல்லாமே என்ன பண்ணிடுது? குடும்பத்துக்குள்ள குறைஞ்சு போயிடுறத பார்க்குறோம். இட் பிகம்ஸ் ஃபெயில் ஆகுதா இல்லையா? அது குறைஞ்சு போயிடுது, இல்லாமல் போயிடுது. மூன்றாவது அன்பை பார்க்குறோம், பிலேயா லவ். இந்த அன்பு நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு என்ன பண்ணிடுது? ஒரு கட்டத்தில் இந்த அன்பு என்ன காலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுது. ஸோ திஸ் த்ரீ லவ் வில் ஃபெயில். இந்த மூன்று அன்புகளும் என்னமாகுது? ஒழிந்து போகும், தோற்று போகும், முடிந்து போகும். நான்காவது ஒரு அன்பு இருக்கிறது. இதுதான் தெய்வீக அன்பு என்று சொல்கிறோம். இதுதான் தேவனால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டிய அன்பு. அந்த அன்புக்கு பேர் என்னது? அகாப்பே என்கிற அன்பு. என்ன அன்பு அது? அகாப்பே என்கிற அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது? இட் இஸ் an unconditional, selfless and sacrificial love. இந்த அகாப்பே அன்புடைய தன்மை அல்லது அர்த்தம் என்ன? இது நிபந்தனையற்றது, சுயநலம் இல்லாதது அல்லது தியாகம் செய்யக்கூடியது. எப்படிப்பட்டது அது? நல்லது சொல்லுங்களேன். இஃப் யூ ரிசீவ்ட் அகாப்பே லவ், இந்த அன்போடைய ஸ்பெஷாலிட்டி அதான். ஏன்னா இந்த அன்பு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, ஒரு 3 அன்பு. அந்த அன்புக்குள்ள பார்க்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் முழுமையா இருக்காது. முழுமையா சாக்ரிஃபிஷியல் பண்றது அங்க இருக்காது. முழுமையா அங்க சுயநலம் இல்லாம இருக்காது. முழுமையா அன்கண்டிஷனலா அது இருக்க வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சரீர காதல், ஈராஸ் லவ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற லவ், இந்த அஃபெக்ஷன் எது வரைக்கும்? அந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான், அழகு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் எடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடுது. அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறதுல என்ன பண்ண முடியாதாங்க? ஈராஸில் வேலைக்கு ஆகலை, தோற்று போதாங்க. ரெண்டாவது பார்க்குறோம் ஸ்ட்ரோஜ், ஃபேமிலி லவ். ஃபேமிலி லவ்வும் அதே போல தான். அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறாங்களே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ ஒருத்தர் என்ன பண்ணிப்பீங்க? நீங்கள் நேசிப்பீங்க. இல்லை என்ன சொல்லிடுவீங்க? அது என் பிள்ளையே கிடையாது. அது நீ கோபத்தில் சொன்னாலும் சரி, உணர்ந்து சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, பட் தட் லவ் ஃபெயில்ஸ். அது ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அங்கே அன்கண்டிஷனலாக என்ன பண்ணுறதில்ல. அது அவன் தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையோ அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையோ ஸ்ட்ரோஜ் லவ்ல அங்கே கிடையாதாங்க. மூன்றாவது பிலேயா லவ்வும் அதே போல தான். நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு அதுதான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த அன்பு ஒருத்தர் ரொம்ப இணக்கமாக வச்சிருக்குது. ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் மாறும்போது அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? அது தனிந்து போய்விடுகிறது. இட் ஃபெயில்ஸ். அன்கண்டிஷனலாக என்ன பண்ணுறது இல்லைங்க, நேசிக்க முடிவது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் நானும் என் நண்பனும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்போ அவனோடு படித்து அவனோடு கூட ரொம்ப நண்பனாய் பள்ளி காலத்திலிருந்து இருந்து இன்னொரு நண்பன், அவன் வெளிநாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். நானும் என் நண்பனும் பேசிகிட்டு இருக்கிறோம். அவனோட நல்லா பேசுவான், பழகுவான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு. தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்துட்டு சொன்னான், ஐயோ என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போயிருந்ததா சொன்னாங்க, பரவாயில்ல வந்துட்டானா
ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட் ஆகி எங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா அவன் ரொம்ப எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவன். அப்போ நான் நினச்சேன், உன்னுடைய எண்ணத்தில் மண்ணு தான் விழும் ராஜா, இப்போ பார்த்துக்கிட்டே இப்போ அவன் எப்படி பண்ண போகிறான்ட்டு. இவன் சந்தோஷமாக நிற்கிறான். அவன் அங்கேருந்து வரதை பார்த்துட்டு அவன் நின்னா ஒரு பார்வை பார்த்தான், மூஞ்சை திருப்பிக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டான். இவனுக்கு அப்படியே ஒரு அப்செட்டு. இன்றைக்கும் அது நடந்தே, நான் சொல்கிறது நடந்தே ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கும். இன்றைக்கும் அதை என்கிட்ட பார்த்தானா பேசுவான். அவன் எப்படி நான் அப்படி பண்ணலாம்? அவன் என்கிட்ட பென்சில்லாம் கூட கடன் வாங்கி எழுதியிருக்கிறான். ஸ்கூலில் போயிட்டு நான் கேன்டீனில் போய் நின்னா என் கூடவே நிற்பான், நான் எதாவது வாங்கினா தருவானான்ட்டு. ஸ்கூல் முடிச்சுட்டு எத்தனை நாள் ஒன்று சைக்கிள் ஏற்றின்னு வந்திருக்கிறேன். எத்தனை நாள் ஒன்றா போயிட்டு வெளியே ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்ருக்குறோம் நாங்கள். இப்போ அவன் என்ன பண்ணுறான், நான் ஃபாரினில் இருக்கிறேன், நீ லோக்கலில் இருக்கிற. நான் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நீ ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற. இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ நீ நானும் நண்பன் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்க முடியாது. நான் நண்பன் சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அதான் கண்டிஷனல் லவ். அதான் சொல்கிறேன், ஃபிலியா லவ்ல என்ன இருக்குது, அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குதாங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா அன்பும் ஒன்று தான் கிடையாது. 4வது ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும், நண்பர்களுக்குள்ளேயும் இருக்கணும், விசுவாசிக்குள்ளேயும் இருக்கணும், பாஸ்டருக்குள்ளேயும் இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய அன்பு. அது என்ன அன்பு? அது அகாப்பே என்கிற அன்பு. அதுதான் தெய்வீக அன்புன்னு சொல்கிறோம். இந்த தெய்வீக அன்புடைய தன்மை என்ன? மற்ற அன்பிலிருந்து இது எந்த விதத்தில் வித்தியாசப்படுது? முதல் காரியமே, இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா நிபந்தனை அற்ற முறையில் உங்களை என்ன பண்ணக்கூடியது, அது நேசிக்கும் அன்பு கூறும். எந்த நிபந்தனையுமே கிடையாது, அதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது, எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த எய்மும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையுமே இப்படி அப்படின்ற ஒரு நிபந்தனை கூட இல்லாமல் நேசிப்பதே என்னவா இருக்கிறது? தெய்வீக அன்பா இருக்கிறது. சபைக்குள்ள ஒரு விசுவாசி அப்படிப்பட்ட ஒரு அன்பா இருந்தால் தேவனையும் அவனையும், தெய்வீக காரியங்களையும் அவனையும், எந்த காரியமும் எந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. பிகாஸ் he is loving God unconditionally. தேவன் எப்படி அன்பு கூறுறான்? தேவன் அவனை அன்பு கூர்ந்தது போலவே நிபந்தனையற்ற முறையிலே அன்பு கூறுறான். ஆனா இன்னைக்கு தேவன் எப்படி அன்பு கூறுறாங்க? சபைக்கு எப்படி கூடி போகிறாங்க, சபையில் எப்படி ஒரு விசுவாசியா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெக்கப்படுற மாதிரி இருக்கும். என்ன, இந்த அகாப்பே லவ் இல்லாம இந்த மேல இருக்கிற 3ல ஏதோ ஒன்றா இருக்கும். எங்க ஊருக்காரு பாஸ்டர் வந்து, எங்க ஊருக்காரு பாஸ்டர் வந்து என்ன ரொம்ப நேசிப்பார். என்ன, ஒரு தகப்பனை போல அவரு. யாரை போல அவரு? இந்த பெந்தகோஸ்து ஆளுங்களும் அப்படிதான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒயிட் அண்ட் ஒயிட். ஆனால் போகிறதே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கிற வெள்ளை சொக்காக்காருக்காக தான். பாஸ்டர் மூஞ்சிக்காக தான் வரேன் அந்த சாமிக்கு. அவங்க பையனுக்காக வரல. ஏன்னா அவங்க பையன் கொஞ்சம் ஏடா கூடமாக இருப்பார் ஒரு வேளை. நான் பார்த்துருக்குறேன். அவருக்காக நான் வரல, அந்த பெரியவருக்காக தான் வரேன். அப்போ நீ வர வேண்டிய இடம் சபை இல்லை, சங்கரா மடம். அது அங்கே தான் பெரியவா சின்னவா இருக்கிறாங்க. சபையில் அந்த இடத்துக்கு வேலையே இல்லை. தப்பான இடத்துக்கு வந்து தப்பான எண்ணத்தோடு உட்காந்துருக்குறேன், தப்பான அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்குறேன். சபை என்பது எப்படிப்பட்ட இடம்? தெய்வீக அன்பு, அன்கண்டிஷனல் லவ்வை வெளிப்படுத்த வேண்டிய இடம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அண்ணால் அந்த காலத்தில் தான் புரிஞ்சு வச்சிருந்தா. யார் புரிஞ்சு வச்சிருந்தது? அண்ணால். அவளை விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் யாருக்காவது இருக்குமான்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில். பல வருஷமாக குழந்தை கிடையாது, நிந்திக்கிற அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க, இருக்கிறா அந்த சூழ்நிலை. இதில் 10வது சபைக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு போதகரும் இடகுடமான ஆளாக இருக்கிறாரு. எந்த அளவுக்கு பேர் வைக்கிறான்னா, குடிகாரியா நீ, குடிச்சிட்டு வந்து சபையில் உட்காந்துருக்கிறியா நீ, மனக்லேசத்துக்கும் குடிவேரிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவருடைய புரிதல் அவ்வளோதான். பாவம் ஏலியோட புரிதல். கேட்குறாரு, குடிகாரியா குடிச்சிட்டு வந்து சபையில் உட்காந்துருக்கிறியான்னு கேட்குறாரு. அவளுடைய பதிலை போய் படிச்சு பாருங்க. அவளுடைய பதில் எதை வெளிப்படுத்துகிறது? இட் ஷோஸ் த அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ்வாக இருந்தால் கண்ணாமனான்னு கேட்டிருப்பா. யோ, நான் யார், என் குடும்பம் என்ன, நான் ஒரு பொம்பளை, நான் எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கிறேன், நீங்களும் ஒரு பாஸ்டா ஆச்சு பூச்சுன்னு இருப்பாங்க. இவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கு. அன்கண்டிஷனல் லவ். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள், விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள்,
உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன அன்பை ஊற்றி இருக்கிறான்றது கவனிக்கணும். ஏன்னா மிச்சம் இருக்கிற 3 அன்பு இந்த உலகத்திலே இயற்கையாகவே ஆண்டவர் அறியலனாலே வந்துடும். அது இயற்கையாகவே இருக்குது. ஈராஸ் லவ் இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? த லவ் ஆஃப் ஸ்டோர்ஜ் உங்களுக்குள்ள இருக்கும், லவ் ஆஃப் ஃபிலையா உங்களுக்குள்ள இருக்கும். இது எல்லாமே இருக்குது உலகத்தில். எல்லா உயிரினங்களுக்கும் வேற இருக்குது. ஈராஸ் லவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உயிரினங்கிட்டே அதை பார்க்க முடியும். சரீர காதல். இந்த நம்ம பாம்புன்னு ஒரு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுப்போம். அதான் இருக்கிறதே லீஸ்டான ஒரு கிரியேச்சராக வேதமும் சொல்லுறது நம்மளும் பார்க்கணும். இருக்கிறதுலே வேண்டாத விரும்பாத ஒரு உயிரினமாக நம்ம பார்க்குறோம். அதை இயற்கையை பற்றி அதிகமான ஒரு அறிவு நமக்கு இல்லைன்னா நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் யோசிப்போம். நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். எனக்கு அப்படிலாம் போதிச்சிருக்கிறாங்க. சர்ப்பம் என்றாலே அது சாத்தான், சர்ப்பம் என்றாலே அது ஒரு சாத்தான். உங்கள் வீட்டுக்கு மாம்பழம் வந்துன்னா காலில் போட்டு மெரிங்க. பாவம், அது ஒரு உயிரினம். அது காலில் போட்டு மெரிக்கலாம், தப்பு இல்லை. குச்சி இல்லை, அடிக்கிறது கொம்பு இல்லை அப்படின்னா நானும் போட்டு மெரிச்சு கொண்டு இருக்கிறேன். கரெக்டாக தலையில் போட்டு நசி கொண்டு வரணும், அது வேற கதை. ஆனால் இயற்கையை பற்றி ஒரு புரிதல், அறிவு அது வரணும். கடவுளை பற்றி வரும்போது அந்த புரிதல் வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்புலே பல ரகங்கள் இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு 2006 வந்தேன். 2006 நான் பல பாம்புகளை பார்த்துருக்கேன். நான் இந்த நாகப்பாம்பு அதெல்லாம், அதில் சார பாம்புன்னு ஒன்று பார்த்தேன் நான். இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்குது. ரொம்ப வயசாகிடுச்சு அதுக்கு. எவ்வளோ நாள் வாழும் லைஃப் ஸ்பேன் தெரில எனக்கு. இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்குது அது. அந்த முதல்ல அதுவும் நானும் சந்திச்சுக்கிற இடம்ன்றது பின்னாடி. இப்போ எங்கள் அப்பா ரூம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் உதார காடாக இருந்தது. ஒரு நாள் நான் பின்னாடி வரும்போது அப்போ சின்ன காம்பவுண்டு அது. அந்த காம்பவுண்டில் இருந்து ஒரு தலை மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது. யார் இது அப்படின்னு உத்து பார்த்தேன். நான் நினச்சேன் இந்த நிறைய இந்த ஓனா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதுதான் உத்து பார்த்தா பாம்பு. கொஞ்சம் தள்ளி வந்து எட்டி பார்த்தேன் பாருங்க, அந்த காம்பவுண்டு ஹைட்டுக்கு அப்படி நிற்குது. இது என்னடா இது? ஆனால் படமும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பார்த்தா பெரிய தடி சைஸாக இருக்குது அது. என்னவோ நான் யூஸ்வலாக எல்லா பாம்பையும் அடிச்சு விட்ருவேன். அன்றைக்கி என்னவோ ஒரு நல்ல எண்ணம் அடிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் காலப்போக்கில் இந்த இயற்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னு நான் தெரிய ஆரம்பிக்கும் போது தான், இந்த காட்டிலலாம் போய் தங்கும் போது அங்கே இருக்கிற சில காட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு டீச் பண்ணுறாங்க. இதில் இந்த சாரப்பாம்பு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக விவசாயிகளுக்கு நண்பன். வீட்டிலலாம் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கூட நண்பன். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய உணவே இந்த எலிகள் தான். அதுக்குள்ள விஷத்தன்மையே கிடையாது. கடிக்கும், ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, விஷமே கிடையாது. அது இருந்ததுன்னா எலி தொல்லை, இந்த பெருச்சாளி தொல்லை இது எதுவுமே இருக்காது. அதனால் அதை பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது, அதை விட்டுறீங்க அப்படின்ட்டார். அது என்ன நினச்சதோ தெரியாது. நான் அதை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு டைப்ரைட்டிங் வரக்கூடிய ஒரு தம்பி தான் மேலே இருந்து கத்துறான். நான் அப்படி திரும்பி எங்கள் வீட்டு பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் கத்துறான். அங்கே இருந்தேன்னா அவங்க பின்னாடி பாம்பு நிற்கிது பாருங்க அப்படின்னா. திரும்பி பார்த்தா ரொம்ப பெரிய சைஸு. திரும்பி பார்த்தா நம்ம ஆள் தான். காம்பவுண்டில் பார்த்தா அதே ஆள் தான். அது ஒன்றும் பண்ணலை. அதுக்கு ஒரு நன்றி உணர்வா என்னன்னு தெரியல. அடிக்காம விட்டானே நன்றி உணர்வா, இல்லை நம்ம இவனை ரொம்ப நாளாக பார்க்குறோன்ற விஷயமானு தெரில. ரொம்ப சாதாரணமாக வந்து நிற்கிது பின்னாடி. திரும்பி பார்த்த உடனே திரும்பி போகிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகுது. அவ்வளோ பெரிய பாடி அதுக்கு. வந்து அப்படி திரும்பி ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே பார்க்கும்போது நெஞ்செல்லாம் படப்படுக்குது. ஓடிச்சு உள்ள. அதில் இந்த பாம்பு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு பாம்பு ஒன்று உண்டு. கிங் கோபரான்னு பேர், ராஜநாகன்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். அதோடைய லைஃப் ஸ்டைல் கேட்டிங்கன்னா மனுஷங்கிட்ட கூட அந்த தன்மை இருக்குமா நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ராஜநாகம் தன்னுடைய வாழ்நாளில் ஆணோ பெண்ணோ, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஆணோடு ஒரு பெண்ணோடு தான் வாழும். அது ஒருவேளை அதை மாற்றி வேற ஆணோடு வேற பெண்ணோடு போகிறதுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேலை போகுது என்றால் நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை. அந்த மிருக குணம் இல்லையா, ஒரு பெண் நாகம் அப்படி ஒரு ஆண் நாகத்தோடு போயிடுது. போன உடனே இந்த ஆண் நாகம் அதை பார்த்துட்டு அதை கடிச்சு முழுங்கி திருப்பி அதை துப்பி போடுது. அதை டிஸ்கவரி சேனலில் டாக்குமெண்ட்ரியாகவே இருக்குது, போய் போட்டு பாருங்கள். கிங் கோப்ரா லைஃப்னு போட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு சாதாரணமான பாம்பு தரையில் போகுது. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ், இதுக்குள்ளே இருக்கிற ஈராஸ் லவ் என்ன கடைசி வரைக்கும் ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகத்தோடவே என்ன பண்ணுது, அது வாழ்ந்து முடிக்குது. இப்போ அதுக்குள்ளே காதல் இருக்குதா இல்லையா, அதுக்குள்ளே அன்பு இருக்குதா இல்லையா? இப்போ அந்த அன்புக்கு பேர் தான் ஈராஸ் லவ்னு சொல்கிறோம். பேசுறது புரியுதா உங்களுக்கு?
பட் தட் வில் ஃபெயில். அதாங்க பிரச்சனை. அது எல்லா நேரத்திலும் நிற்கிறது இல்லை, எல்லா நேரத்திலும் நீடித்து இருப்பதில்லை. அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் அதால வாழ முடியறது இல்லை. முடியாதனால தான் இன்னொரு ஆண் நாகத்தோடு போகும்போது அது கொல்லப்படுகிறதுன்றதை பார்க்குறாங்க. அதே போல தான் ஸ்டோஜ் லவ். இந்த ஸ்டோஜ் லவ்ன்றது ஃபேமிலி லவ்னு சொல்கிறேன். இந்த ஃபேமிலி லவ்வும் அதே போல தான். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் பெரிய முயற்சி எடுத்து பெரிய தியாகம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு தங்களுடைய வேலத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, அங்கே உருவாக்குறாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண விஷயமே என்ன பண்ண கிடையாது. ஜாலியாக 8 மணிக்கு எழுந்து ஹலோ சமையல் செஞ்சு வச்சிங்களா அப்படின்னு அம்மாவை கேட்டு அப்படி போகிற வாழ்க்கை அது நிச்சயமாக இல்லை. அந்த குழந்தை தானாய் உணவு உண்ணுகிற வரைக்கும் பெற்ற தாயோடைய பங்களிப்பும் சரி, தகப்பனுடைய பங்களிப்பும் சரி, வீட்டாருடைய பங்களிப்பும் அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அந்த குழந்தைய நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். தூக்கத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், பலத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிலாம் கொடுத்து தான் ஒரு குழந்தை என்ன பண்ணுதாங்க, உருவாக்குறது. அப்படி உருவான பிறகு தாயும் குழந்தைய நேசிக்கிறா. அந்த குழந்தையும் வளரும் போது தாய் என்ன பண்ணுது, அது நேசிக்குது. ஆனால் அந்த அன்பு எப்பவுமே நிலைச்சு நின்றுதா அப்படின்னா அது இல்லை. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அது வெறுப்பு உண்டாகி வேற்றுமை உண்டாகி ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணிருது, அது வெறுத்துருது. போதும், நேசிச்சது போதும் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணிடுது, சில நேரத்தில் வந்தது. ஸோ தட் ஸ்டோஜ் லவ் ஆல்சோ வில் ஃபெயில் அண்ட் தேர் இஸ் அன் கண்டிஷன். அதான் சொல்ல வர. அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு கண்டிஷனல் லவ்வோடு தான் இருக்குது. அங்கே நிபந்தனையோடு கூட தான் அன்பு செலுத்தப்படுகிறது. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டா அன்பான மகளாய் உன்னோட அன்பான தாயாய் உன்னிடத்துல நடந்து கொள்வாங்க. நீங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம், அவங்க எதிர்பார்ப்பின்படி நீங்கள் வாழலைன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அன்பு உங்களுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. ஃபெயில். தட் இஸ் அ கண்டிஷன். அதான் சொல்ல வரேன். அங்கே என்ன இருக்குது, அங்கே ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம், அங்கே நிபந்தனை இருக்கிறத பார்க்குறோம். அதே போல தான் ஃபிலியாஸ் லாபம். நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு அப்படிதான். நண்பர்களாக இருக்கலாம், ஆச்சரியமான ஒரு உறவு தான் அது. ஆனால் அதுலேயும் என்ன இருக்குது, அங்கே கண்டிஷன் இருக்குது. சொல்கிற மாதிரி இருக்கணும் என் நண்பன். எப்படி இருக்கணும், அவன் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் அவன் நண்பனாய் நான் அவனை சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், பழக முடியும். சமுதாயத்தில் அவன் என் நண்பன்னு சொல்லிப்பான். சூரிச்சாரங்க படைச்சு ஹலோ தீராத வியாதி வந்த பிறகு தோல் மேலே கை போட்டு இவன் என் நண்பன் சொல்கிறத பார்த்துருக்குறோமா உலகத்தில்? இல்லை. ஏன் அப்படி சொல்ல முடியல? ஏன்னா இந்த 3 விதமான அன்பும் இட் இஸ் அன் கண்டிஷனல் லவ். என்ன அன்பு அது? நிபந்தனையோடு கூட வெளிப்படுத்தக்கூடிய அன்பாக இருக்கிறது. இங்கிருந்து தான் இந்த 4வது அன்பு மாறுகிறது. அகாப்பே லவ்வுடைய முதல் தன்மை என்ன? தெய்வீக அன்புடைய முதல் தன்மை என்ன? இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். என்ன அன்பு அது? நிபந்தனை அற்ற அன்பு. வரப்போகிற வாரங்களை அது வசனத்தோடு பார்க்கலாம். நிபந்தனை அற்ற அன்புன்னு எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் வசனத்தோடு பார்க்கலாம், இயேசுவிடத்துல இருந்து பார்க்கலாம். அதை சரி ஜஸ்ட் இப்போ புரிஞ்சுப்போம். அன்புனா என்னன்ற அந்த தன்மையை மட்டும், மீனிங்கை மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ அகாப்பே லவ்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன? தெய்வீக அன்புக்குள்ள இருக்கிற விசேஷம் என்னன்னா, முதல் காரியம் அது நிபந்தனை அற்ற முறையில் இருக்கிற அன்பு. 2வது என்ன இருக்கிறது அதுக்குள்ள? சுயநலம் இல்லாதது. எப்படிப்பட்டது அது? எவ்விதத்திலும் தன்னலத்தை அது நாடாதது, எவ்விதத்திலும் தன்னலத்தை முதல்ல அது வைக்காதது, தன்னை பற்றி முதல்ல வைக்காதது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? எபிரேயர்ல சொல்றார், அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை சிந்திப்பானாக, எழுது நோக்குவானாக. எப்படி முடியும் அது? உலகத்துல எல்லாராலையும் முடிகிற விஷயமா? அது இல்லை. இப்ப எப்படி வருது? அதான் சொன்ன உங்களுக்கு. மக்கதோனிய நாட்டு மக்கள் எப்படி பவுல் என்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி அவர்கள் தங்களையும் தன்னுடைய சரீரங்களையும் கொடுக்கிற அளவுக்கு வந்தாங்கன்னா எப்படி முடியும் அவங்களால? How they come? அவன் உள்ளத்தில் அப்படி ஏற்பட்டது நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, எப்படி வந்துச்சு? அவங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்த தெய்வீக அன்பு. ஏனென்றால் இயேசுவும் தன்னுடைய சரீரத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிறபடியாக அதை ஒப்பு கொடுத்தார். எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? அதை பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற சரீரமாக தான் சிலுவையில் அதை ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தமான சரீரம் அவருடைய சரீரம். பேசுறது புரியுதுங்களா? ஆனால் தண்டனைக்கு உட்பட்டதாக இருந்தது. தண்டனைக்கு உட்படுத்த தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். He was selfless love. அவர் எதை காண்பித்தார்? அவர் சுயநலம் இல்லாத அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்ப அகாப்பே அன்புல இருக்கிற 2வது காரியம் என்னதுங்க? சுயநலம் இல்லாதது.
மூன்றாவது ஒன்று இருக்குது. என்னது அது? சாக்ரிஃபிஷியல். மூன்றாவது தன்மை என்னது அது? இந்த தன்மை ரொம்ப முக்கியமானது இல்லையா? மூன்றாவது தியாகம்னு பேர். அதுக்கு என்னம்னு பேர்? அது தியாகம். தியாகம்ல பல விதங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. ஒரு காரியத்தை இழந்து ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுக்கு பேர் தான் என்னது? தியாகம்னு பேர். ஒரு தன்னுடைய காரியத்தை இழந்து அதை என்ன பண்ணுவது? மற்றவங்களுக்கு கொடுப்பது. பிதா தம்முடைய மகனை இழந்து அதை பாவிகளாகிய நமக்காக என்ன பண்ணினார்? அவரை கொடுத்தார். அதுக்கு பேர் தான் சாக்ரிஃபிஷியல். அதுக்கு பேர் தான் என்னது? நல்லது சொல்லுங்களேன். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் சாக்ரிஃபிஷியல். தமிழ்ல தியாகம். புரியுதுங்களா? இது உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்தில் சொல்லலாம் தியாகிகள் அப்படின்ட்டு. ஆமா, அவங்களுடைய தியாகம் எதற்காக இருந்தது? தியாகிகள் நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏன் தியாகிகள் நாள்? ஏனென்றால் அவர்கள் இந்த பூமிக்காக, இந்த தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய குடும்பத்தை, தங்களுக்கு இருந்த நல்ல வசதிகளை, தங்களுக்கு இருந்த நல்ல அனுகூலமான காரியங்களை, ஆசைகளை எல்லாவற்றையும் இழந்து ஒரு போராட்டத்தை அவர்கள் என்ன பண்ணினாங்க? மேற்கொண்டார்கள். அதனால அவங்கள தியாகிகள், இதெல்லாம் தியாகம் பண்ணாங்கன்னு சொல்றோம். அப்ப ஒரு தெய்வீக அன்பு உள்ளவர்களுக்குள்ளே தெய்வீக அன்பு எப்படிப்பட்ட தன்மையோடு வெளிப்படும்? அப்படிதான் வெளிப்படும். ஒரு விசுவாசிக்குள்ள தெய்வீக அன்பு இருக்குதுன்னா இந்த மூன்று தன்மையும் வெளியே வரும். ஒன்று அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றது. இன்னொன்று செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாதது. மூன்றாவது தியாகம். இது மூணுமே என்ன பண்ணுமாங்க? வெளி வந்தே ஆகும். ஆபிரகாம் தேவனை நேசித்தான். எஸ், he was unconditional, he was selfless and he was sacrificial. புரியுதுங்களா உங்களுக்கு? நிபந்தனையற்ற முறையில் தேவனை நேசித்தான். ஆமா, நேசித்தான். அதனால்தான் தன் ஊரையும் இனத்தையும் விட்டு அவன் கிளம்பினான். எந்த நிபந்தனையும் போடல. ஆண்டவரே அவர் சொன்னதை கேட்டு விசுவாசி கிளம்பிட்டான். போகிற இடம் என்னன்னு தெரியாம கிளம்பினான் இருக்குது. வித்தவுட் கண்டிஷன் he loved God. ரெண்டாவது செல்ஃப்லெஸ். நான் இருக்கிறேன், மனைவி இருக்கிறா, எங்களுக்கு எதுவும் இல்லையா, எதுவுமே கேட்கல, ஆணோட சித்தம் என்ன. ரெண்டாவது சாக்ரிஃபிஷியல். தன்னுடைய ஒரே பேரான மகன் 100 வயதுல பிறக்கிறான். அவன் வளரும் போது ஆண்டவர் அதை பலியிடும்படியே கேட்கிறார். he ready to offer him. பலியிடவும் எப்படி இருந்தான்? அவன் ஆயத்தமா இருந்தான், கொடுக்கவும் ஆயத்தமா இருந்தான். அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு இருந்தா ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மூன்று தன்மைகள் என்ன பண்ணும்? அது வெளிப்படும். ஈராஸ் இருந்தா சரீர காதல் இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரோஜ் இருந்தா குடும்ப அன்பு இருக்கிற மாதிரி, பிலியா லவ் இருந்தா நண்பர்களிடையே இருக்கிற அன்பு இருக்கிற மாதிரி, அகாப்பே அன்பு இருந்ததுன்னா உங்களுக்குள்ள இருந்து எது வெளிப்படுகிறது? அங்க எது வெளிப்படுகிறது? அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல். நிபந்தனையற்ற, சுயநலம் இல்லாத, தியாகம் செய்யக்கூடிய அன்பு உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறது? அங்க வெளிப்படுகிறது. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தெய்வீக அன்பு. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேரு தெய்வீக அன்பு. சரி, இப்ப இந்த தெய்வீக அன்பை பற்றி ஒரு 7 காரியங்களை பார்த்துடலாம். மற்ற அன்புகளை பத்தி பார்க்க வேண்டியதில்லை. மற்ற 3 அன்புகளும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்க பார்க்க முடியும். ஏற்கனவே நீங்க சினிமா பார்த்த ஆளுங்களா இருந்தீங்கன்னா அதுல எக்கச்சக்கமா இருக்கும். அல்லது உலகத்தை ஆராயிற ஆளுங்களா இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறிவு அங்கிருந்தே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அன்பை பற்றி வேதம் அதிகமாக போதிக்கல. ஆனால் ஒரு விசுவாசிகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அன்பு என்னன்னா அகாப்பே அன்பு. இந்த அன்பை பற்றிய ஒரு 7 காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். 7 things about agape love. அகாப்பே அன்பை பற்றிய 7 காரியங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, 1 அகாப்பே அன்பை பற்றிய 7 காரியங்கள்ல முதலாவது, அகாப்பே அன்பு எப்படிப்பட்டது? தெய்வீக அன்பு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய இவைகளை உபயோகித்து வெளிப்படுகிறது. அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு எப்படி செயல்படுது அல்லது எப்படி வெளிப்படுதுன்னா, மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான் இல்லையா? அப்ப அகாப்பே அன்பு எப்படி வெளிப்படுகிறது? அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம், இந்த 3ஐ உபயோகித்துதான் அகாப்பே அன்பு வெளிப்படும். ஆவியில வெளிப்படும், ஆத்மாவில் வெளிப்படும், சரீரத்துல வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. அகாப்பே அன்பு எப்படி வெளிப்படும்னா இப்படிதான் வெளிப்படும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை உபயோகித்துதான் அகாப்பே அன்பு என்ன பண்ணுவாங்க? செயல்படக்கூடியதா இருக்கிறது. முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த அன்பு சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும் காண்பிக்கக்கூடிய
தன்மை அதுக்குள்ள இருக்கிறது. அன்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சத்துருக்களையும் விரோதிகளையும் அன்பு கூறக்கூடிய அந்த ஆற்றல், அன்பு கூறக்கூடிய அந்த தன்மை அதுக்குள்ளே அடங்கிறது. எதுக்குள்ள? அகாப்பே அன்புக்குள்ள. ஏன்னா இப்ப நாங்கள் அந்த அகாப்பே அன்பை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, யூ கேன் கம்பேர் வித் அதர் லவ். ஈராஸ் லவ்ல அது கிடையாது. ஹலோ, ஃபிலியா லவ்ல அது கிடையாது. அந்த ஸ்டோஜ் லவ்லையும் அது கிடையாது. எது? விரோதிகளையும் சத்துருக்களையும் அன்பு காட்டக்கூடிய தன்மை மற்ற 3 அன்புகளுக்கும் கிடையாது. அகாப்பே அன்பு கூடிய சிறப்பே தான். அது என்ன பண்ணுகிறது? சத்துருக்களையும் விரோதிகளையும் என்ன பண்ணுகிறது? அது சுயநலம் இல்லாமல், ஹலோ புரியுதுங்களா உங்களுக்கு நான் பேசுறது? கண்டிஷன் இல்லாம, அதே போல சாக்ரிஃபிஷியலா என்ன பண்ண முடிகிறது? அதால அன்பு கூற முடியும். அது அகாப்பே அன்புடைய 2வது காரியம். 3வது காரியம் என்னது? இந்த அன்பு உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது, சத்தியத்தின்படி செயல்படக்கூடியது. இந்த அன்பு எப்படிப்பட்டது? இது உணர்ச்சிகளுக்கு உட்பட்டதல்ல. it cannot be controlled by the feelings. அகாப்பே அன்பு ஒரு நாளும் உணர்ச்சிகளுக்குள்ளே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு அல்ல. அது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது சத்தியத்தின்படி அது செயல்படக்கூடியது. ஏன்னா மனுஷனுக்குள்ள இயற்கையான அன்பு அப்படின்னா உணர்ச்சியோடு வெளிப்படுத்தப்படுகிறது, அல்லது உணர்ச்சியோடு கூட தான் அது செயல்படக்கூடியது. ஆனால் அகாப்பே அன்பு உணர்ச்சியில வெளிப்படுறதுல, அகாப்பே அன்பு சத்தியத்தின்படி செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது? அது உணர்ச்சியின்படி செயல்படாமல் சத்தியத்தின்படி செயல்படுவது என்ன அன்பா இருக்கிறது? அகாப்பே அன்பு. மற்ற 3 உலக பிரகாரான அன்புகளும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் என்ன பண்ணுகிறதாங்க? செயல்படுகிறது. அப்ப அகாப்பே அன்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? அது உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவதில்லை, சத்தியத்தின்படி என்ன பண்ணும்? அது செயல்படும். 3. 4வது, இந்த அன்பு சிந்திக்க வைக்கிறது. இந்த அன்பு என்ன பண்ண வைக்கிறது? This love will make you to think, make you to analyze. ஹலோ, மிச்சம் 3 அன்பு அது கிடையாது. நீங்க 3 அன்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஈராஸ் லவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிந்திக்க வைக்கிற அன்பா? அது சிந்திக்க வைக்கிற அன்பா கிடையாது. நான் 10th வரும்போது தான் முதல்ல இந்த லவ் பற்றிலாம் கேட்குறேன். நான் கொஞ்சம் எப்பவுமே லேட் அப்டேட்டடான ஆள் எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா நமக்கு அப்டேட் ஆகக்கூடிய எந்த விஷயமும் நம்ம வீட்டில் இல்லை. அப்போ அதனால லவ்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு காலத்தில் ஒரு முண்டமாக இருந்திருக்கிறேன் நான் 10th வரைக்குமே. ஆனால் அதுக்கு முன்னாடியே என் கூட போயிருந்தவங்களும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறான். நான் ஒரு இன்ஃபென்ட் ஜீசஸ் தான் படித்தேன். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்து தான் படித்தோம். படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதில் இன்னொரு பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாருக்கும் பேர் வேற மாற்றி வச்சுருந்தானுங்க. கண்மணின்னு கூடுவானுங்க. தேடணும் யார் அவ, ஏன்னா அவன் ஒரிஜினல் பேர் வேறையா இருக்கும் உள்ள. சரி, இவனுங்க செலுத்திக்கிற அன்பு, இவனுங்க கொஞ்சலும் இவனுக்கு காண்பிக்கிற விஷயம், ஒரு ஐஸ் வாங்கினா கூட 2 பேரும் எடுத்துட்டு வந்து மறைஞ்சி எப்படியாவது கொடுத்துருவான் எங்களுக்கு மாதிரி. ஆனால் எங்களுக்கு மறைவாய் ஒன்றும் இருப்பது இல்லை. எதா இருந்தாலும் எங்களை தாண்டி தான் போய் ஆகணும். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து சிங்கிள். நாங்கள் எங்களுக்கு யாரும் கிடையாது. நண்பர்களாக கூட ஏற்றுக்கொள்ள ஆள் கிடையாது அன்றைக்கி எங்களை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம். நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருப்போம். இந்த ஜோடியாக வாழவே விடக்கூடாது இதுங்களை. அந்த வேலையை பார்ப்போம். நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு பயப்படல, டீச்சர்ஸுக்கு பயப்படல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா எல்லா ரகசியமும் எங்களுக்கு தெரியும். எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இவன் 9 மணிக்கு வரா, அவள் 9:15 வராங்கன்னா 2 பேரையும் பார்ப்போம். நாங்கள் 2 பேரும் டீச்சர்ஸுக்கு பயப்படுறாங்களோ இல்லை, எங்களுக்கு பயப்படுவாங்க தெரியும். மதியம் லஞ்சுக்கு போயிட்டு இவன் 1:30 வரான், 1:15 வரான்னா எங்களுக்கு தெரியும். 15 நிமிஷம் கேப்பு, 10 நிமிஷம் கேப்பு, நீ என்ன சொல்லிட்டு வந்திருப்ப எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி இங்கே வாசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் போவோம். 40 பேருக்கும் போயிட்டு பாதிக்கப்பட்ட ஆள் காதுக்கும் வந்து பாதிக்கப்பட்ட ஆள் திரும்பி என்ன பார்ப்பாங்க, நீ தான் அந்த வேலையை பார்த்தியா? எல்லாம் அடியனுடைய வேலை தான். நமக்கு இல்லைல்ல, நமக்கு இருந்தால் அந்த வழி தெரியும். நம்ம தான் தனியாக இருக்கிறோம். அப்போ போட்டு கொடுப்போம், காசா பணமா. அப்போ இவனுக்கு எல்லாருக்குமே பாருங்க ஒரு பேர் இருக்கும், இவங்களோட அன்புல பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை நீங்களும் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பீங்களோ? பரிசுத்தமான கூட்டம் போல. நான் அந்த மாதிரிலாம் இல்லை. பாவிகளோட அயோக்கிய மக்களோட தான் என் வாழ்க்கை இருந்தது. அப்போ அப்படி தான் இருந்தது. 10th ஃபஸ்ட்டு 10th பார்க்குறேன், என்னடா இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறானுங்க, ஐஸ் வாங்கிட்டு வந்தால் கொடுக்குறானுங்க, சமோசா வாங்கிட்டு வந்தால் கொடுக்குறானுங்க. நம்ம கண்ணில் ஒன்றுத்தையும்
காட்ட மாட்டேன்றாங்க. ஆனால் விளையாடுறது நம்மளோட கூட, சைக்கிள் ஏற்றின்னு போகிறது நம்மளோட கூட, மற்ற உதவியெல்லாம் நம்ம கிட்ட. ஆனால் அன்பு மட்டும் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே பொண்ணு வளர்ந்து, இவனும் வளர்ந்து வரும்போது பார்த்தா இப்போ கண்மணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கண்மணின்னு பேர் வச்சவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ராஜா கண்மணினா என்ன அப்படின்னு கேட்குறேன். அவன் உண்மையாக அவன் வாய் தந்து சொன்னான், அது கண்மணி இல்லைடா, கன்றாவி அப்படின்னா. என்கிட்ட 10ஆவதுல கண்மணி மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது எனக்கு? அவ்வளோதான். அதான் ஈராஸ் லவ், தட் வில் ஃபெயில். அது என்ன பண்ணுமா? அது நம்ம அது சிந்திக்காம யோசிக்காம கண்ணில் பார்த்த உடனே பிடிக்குது, அட்ராக்ஷன் ஆகுது. அது இயற்கையான ஒரு உணர்வு நடக்குதாங்க. ஃபெமிலியல் லவ்வும் அதான், ஃபேமிலி லவ் சொல்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரோஜ். அது இன்னும் மோசமானது. தான் பிள்ளை மோசமான ஆளாவே இருந்தாலும் சரி, சில தாய்களை பார்த்தீங்களா விட்டு கொடுக்காம, என் பையன் மாதிரி உத்தம யாருமே கிடையாது. கடவுளே வந்து சொல்லிட்டோம், என் புள்ள மாதிரி அக்மார்க்கு தங்கம் எது. அது மூஞ்ச பார்த்தா எல்லா வேலையும் அதுக்கு தெரியும். அதுக்கு இவனுங்க கெட்டு போறதுக்கு காரணமே யாரு? இந்த ஸ்டோஜ் லவ் தான். ஏன்னா அவனுக்கு பெரிய சப்போர்ட். எனக்கு அந்த சப்போர்ட்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. எங்கள் அப்பா கிட்ட இருந்து எப்படி தப்பி பண்ண, எங்கள் அம்மா இதே டைலாக் தான், என் பையன் அதை பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் ரொம்ப நல்லவன். சந்தோஷமா இருக்கும். ரைட்டு, லைசன்ஸு கிடச்சிருச்சு, அடுத்த கட்டம் ஆரம்பிப்போம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டோஜ் லவ் சிந்திக்காது. ஃபிலியா லவ் அதே தான். என்னது? நண்பர்களிடையே இருக்கக்கூடிய அன்பு. இட் வில் நெவர் திங்க். யோசிக்க சிந்திக்கிறதுக்கு நேரமே அங்கே இருக்காது. கண்மூடித்தனமாக இருக்கும். அகாப்பி அன்பு அப்படி கிடையவே கிடையாது. அகாப்பி அன்பில் இருக்கிற ஒரு சிறப்பு என்ன? சிந்திக்க வைக்கக்கூடியதாய் இருக்குது. எது செஞ்சாலும், எது எடுத்தாலும், எது பண்ணாலும் இட் வில் திங்க். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், கடந்த காலம், வருங்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சிந்திச்சு செயல்படக்கூடியதா என்னவா இருக்கிறது? அகாப்ப அன்பா இருக்கிறது. இந்த காரியம் மிச்சம் இருக்கிற 3 அன்புக்கும் அது கிடையாது. யோசிக்கவோ சிந்திக்கவோ அது செய்யாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அகாப்பியனோட 4வது காரியம் என்னது? அது சிந்திக்க வைக்கக்கூடிய அன்பு. 4வது, இந்த அன்பு நம்முடைய சித்தத்தை ஆட்கொண்டு வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இந்த அன்பு என்ன பண்ணுகிறது? நம்முடைய சித்தம்னா நமக்குள்ள இருக்கிற விருப்பம், நமக்குள்ள இருக்கிற ஆசை, இது எல்லாவற்றையும் ஆட்கொண்டு, இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி, இது எல்லாவற்றையும் தனக்குள் கட்டுப்பாடு பண்ணி, அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த அன்பு இருக்குது. உங்களுடைய விருப்பம் சரியான விதத்தில் வெளிப்படணும், உங்களுடைய ஆசை சரியான அளவில் அது வெளிப்படணும்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அகாப்பி அன்போடு கூட இருந்தீங்கன்னா அந்த அகாப்பி அன்பு உங்களுடைய சித்தத்தை ஆட்கொண்டு அதிலிருந்து தன்னை என்ன பண்ணும்? அது வெளிப்படுத்தும். அப்போ உங்க சித்தம் சரியானதா இருக்கும், உங்க முடிவுகள் சரியானதா இருக்கும், உங்க விருப்பங்கள் சரியானதா இருக்கும், நீங்க எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியானதா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 4வது, 5வது காரியம் அது. 6வது காரியம் என்ன? இந்த அன்பு கொள்கையின்படி செயல்படக்கூடியதா இருக்கிறது. This love will work with a principle. இந்த அன்பு எதன்படி செயல்படும்? இதுக்குன்னு ஒரு கொள்கை உண்டு. உலக அன்புக்கு அது கிடையாது. இந்த 3 அன்பு பேசணும் இல்லையா, ஈரோஸ், ஸ்டோஜ் அண்ட் ஃபிலாலவ். இந்த 3 அன்பும் அதுக்கு ஒரு அன்பு, அந்த அன்புக்கு பேரே உண்டு, கண்மூடித்தனமானது. எப்படி அது? நல்லா சொல்லுங்களேன். தெரியுமா தெரியாது? அதெல்லாம் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து, ஹலோ, காலேஜ் செகண்ட் இயரில் தான் டிவியை பார்க்க ஆரம்பித்தேன். ஹலோ, காலேஜ் 3rd இயரில் தான் ஃபஸ்ட்டு படமே பார்த்தேன், டைட்டானிக்னு ஒரு படம், எங்கள் சொந்தக்கார வீட்டில். அந்த மாதிரி லேட் அப்டேட். நான் எனக்கே தெரியும் கண்மூடித்தனமான காதல்ன்ற டைலாக். அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உலக அன்பு அப்படி இருக்குது. இந்த 3மே அப்படிதான், ஈராஸ் லவ், ஸ்டோஜ் லவ் அண்ட் ஃபிலா லவ். இது 3மே பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான பிளைண்டடா அந்த அன்பு என்ன பண்ணுகிறதாங்க வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? அது பிளைண்டா அதுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, எந்த பிரின்சிபலும் கிடையாது, எந்த மீனிங்கும் இருக்காது. கண்மூடித்தனமா தனக்குள்ள இருந்து என்ன பண்ணும்? அது வெளிப்படுறதுனால தான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யாரோ ஒரு ஆள் போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு பெரிய கூட்ஸ் வண்டி நிற்குது, ட்ரக்கு, இது ட்ரெயின். அந்த பெரிய ட்ரக்கில் தெரியும் இல்லையா, கேப் இருக்கும் தண்டவாளத்துக்கும் அதுக்கும். நிறுத்தி வச்சு டிரைவர் எங்கே போயிருப்பான் போல, 2 பேர் உட்காந்துட்டாங்க. உட்காந்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறான், டிரைவர் சார் எப்போ வண்டி எடுப்பீங்க நீங்கள்? எப்போ நீங்கள் வண்டியை சட்டு போட்டு எடுங்க. கண்மூடித்தனமாக சிந்திக்காம யோசிக்காம, எந்த ஒரு கொள்கையும் கிடையாது,
எதை எங்க பேசணும், எங்க பண்ணணும், எது அந்தரங்கம், எது வெளியரங்கம், எதுவுமே அதுக்கு எந்த பிரின்சிபலும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது உலக அன்பு. ஆனால் தெய்வீக அன்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட் வில் ஷோ இட்ஸ் லவ் வித் a principle. அது ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கையுடனே கூடவே அது வெளிப்படும். என்ன பிரின்சிபல் அதுக்கு? தேவனுடைய வார்த்தை தான் பிரின்சிபல் அதுக்கு. என்ன வார்த்தை தான் பிரின்சிபல் அதுக்கு? சத்துருக்களை சிநேகிகள்னு வசனம் சொல்லி இருக்குது. So principally I will obey to the word and I will love my enemies. அவ்வளவுதான். என் சத்துருக்களை ஏன் நேசிக்கிறேன்? இந்த அன்புல ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை? சத்துருக்களை சிநேகிகள்னு தானே சிநேகிக்க வேண்டியதா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? கொள்கையோடு கூட என்ன பண்ணுகிறது? அகாப்பி அன்பு வெளிப்படும். கடைசியா 7வது, இந்த அன்பு தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. அகாப்பி அன்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? வாட் இட் எக்ஸ்போஸ் டு தி வேர்ல்ட், or what it exposed to your friends, what it exposed to your family, what it exposed to the society. சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் போது எதை வெளிப்படுத்தும்? தேவனுடைய குணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படியாக அது இருக்கும். அகாப்பி அன்பு ஒரு விசுவாசிக்குள்ள இருந்தா மற்றவர்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள எதை பார்ப்பாங்க? அவங்க தெய்வீக குணத்தை. எதை பார்ப்பாங்க? நல்லா சொல்லுங்களேன், தெய்வீக குணத்தை. அப்ப அகாப்பி அன்புடைய 7 காரியங்கள் அதான், மறந்துடவே கூடாது. அகாப்பி அன்பு 7 காரியங்களை உள்ளடக்கியதா இருக்குது இல்லையா? இந்த 7 காரியத்துல கடைசி என்னது? அது தெய்வீக குணாதிசயங்களை அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவேன், விசுவாசிகள் 4 அன்பு உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்குது எல்லா மனுஷனுக்கும். இந்த விசுவாசிகள் எந்த அன்புல வளரணும்? எந்த அன்புல வளரணும்? அகாப்பே அன்பே சிறந்தது. எந்த அன்பே சிறந்தது? அகாப்பி அன்பே சரி. இதுதான் உங்களோட வாழ்க்கையை ரொம்ப தரமுள்ளதாய், ரொம்ப சிறந்ததாய், ரொம்ப அர்த்தமுள்ளதாய் மாற்றும். மற்ற அன்பை காட்டிலும் வித்தியாசமானதை காண்பிக்கக்கூடியது எது? இந்த அகாப்பே அன்பு தான். நம்புறீங்களா நீங்க அதை? இது ரொம்ப சிறந்தது. இது 3 பேர் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க இல்லையா? சரி, எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டேன். செட்டப்பு கெட்டப்லாம் நான் தான் சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க 3 பேரும். ஒயிட் ட்ரெஸ்ஸு, கான்ட்ராஸ்டாக இயேசுநாதர் மாதிரியே ஒரு காட்சி அளிக்கிறீங்க. படத்தில் வர இயேசுநாதர், ரியாலிட்டி கிடையாது. சொன்னாலே அகாப்பி அன்புடைய 7 காரியங்கள். ஒரு 4 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 4 காரியங்கள் சொல்லுங்க. டைரி வாங்கினீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினீங்களா? ஸ்கூலில் எப்படி சப்ஜெக்ட் புக்கு மட்டுமா வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. ஒன்று, உங்கள் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் வளரணும். ரூத்து, திரும்பி உங்கள் அம்மா பாரு, கையில் என்ன வச்சுருக்குறாங்க? என்ன இருக்குது சொல்லு சத்தமா. மைக்கு எதை சூனி வச்சுட்டியா? உன்னை பற்றி பேசும்போது கையாமையான்னு கத்துது. சொல்லு சட்டுன்னு, டைம் ஆகுது. நாளைக்கு எக்ஸாம் இருக்குதா இல்லையா? இல்லையா? அப்போ பரவாயில்ல, 8:30 மணிக்கு முடிக்கிறேன். கமான், சொல்லு. என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்குது சொல்லு, சத்தமாக சொல்லு. வீட்டில் வாய்க்கிறியே பேசுவியாமே, இன்னைக்கு தான் கேட்டேன் நான். உன் குரலை நான் கேட்டதில்லை. கமான், சத்தமாக சொல்லு. என்னென்ன வச்சுருக்குறாங்க? சொல்லு, மைக் கொடுக்கட்டுமா? சொல்லு சத்தமா. ஐயா, என்னென்ன வச்சிருக்கிறான் கையில்? என்னென்ன இருக்குது அவன் கையில்? பைபிள், டைரி, பென். உன் கையில் என்ன இருக்குது? உன் கையில் என்ன இருக்குது சொல்லு. நானும் பார்க்குறேன். அந்த பைபிள் கையில் கூட இல்லை, மடி மேலே இருக்குது. ரொம்ப வெயிட் இல்லை. அடுத்த வாட்டி கடையில் கேட்டு வாங்கின்னு வரேன். ஸ்டாலில் வெயிட்லெஸ் பைபிளாக ஏதாவது இருக்குதான்னு கேட்டு நான் வாங்கின்னு வரேன். அப்போ இப்படியே வச்சுன்னு இருக்கலாம். நீ கையில் தூக்கி வச்சுட்டா சரியாயிடுமா? நான் கேட்குறேன். என்ன? சரி, உங்கள் அம்மாவை பிடிக்காதான், ஏன்னா வயசு அப்படி. அம்மாவை என்ன பண்ணாது, இப்போ பிடிக்காது. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அப்போ தான் அம்மா அப்படின்னு வருவீங்க. அது வரைக்கும் அப்படி தான் இருப்பீங்க. சரி, விட்டுருங்க, உங்கள் வழிக்கே வரேன். உங்கள் அம்மாவை பிடிக்காது. இந்த சபையில் உங்களுக்கு அக்காங்க இருக்கிற ஆளுங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சபையில் உங்களுக்கு அக்காங்க இருக்கிற ஆளுங்களா? யார் யார் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக பேர் சொல்லுங்க. யார் யார்?
மாட்டுவாளுங்க பாருங்க. இப்போ சொல்லுங்க, யார் யாரு யாரு சொல்லுங்களேன். யார சொல்லுங்க. இந்த சபையில் உங்களுக்கு அக்காங்க இருக்கிற ஆளுங்களா இல்லையா? யார் யாரு? அகஸ்டியா அக்கா, அப்புறம் கலைவாணி அக்கா, அப்புறம் அப்புறம் என்ன ஐஸ்வர்யா கை கழுவி விட்டீங்களா? ஏம்மா இப்படி பண்ண எப்படிம்மா அவளை? கல்யாணம் ஆனாலே ஒரு ஆளை வயசானவங்க ஒதுக்கி வச்சிருவீங்களோ? இட உடமான ஆளுங்களா இருப்பாங்க போல இருக்குது. ஏம்மா குழந்தை பெற்றுக்கிற வழிக்குமாவது அவளை ஒரு வாலிப பொண்ணா பாருங்கம்மா கொஞ்சம். ஏம்மா அப்படிலாம் பண்ணுறீங்க? தப்புமா இதெல்லாம். கழட்டி விட்டீங்களேம்மா இப்படி அநியாயத்துக்குன்னு. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த முக்காடு கலையாமல் எழுந்துருங்க. எழுந்துருங்க முதல்ல. கேடா திரும்பி கொஞ்சம் பாருங்க. அக்கா கையில் என்னென்ன இருக்குது? 3 அக்கா கையிலையும் பாருங்க என்னென்ன இருக்குது. திரும்பி பாருங்கோ என்னென்ன இருக்குது. அக்கா கையில் என்ன இருக்குது? இருக்குதா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா கையில் என்ன இருக்குது? இருக்குதா? பின்னாடி உட்காந்துருக்க திவ்யா அக்கா கையில் என்ன இருக்குது? திரும்பி பாருங்க. நான் மாப்பிள்ளைய பார்க்க சொல்கிறேன். திரும்பி பாருங்க. மன போகணும்னு நினைப்பு உங்களுக்குலாம். திரும்புங்க. 10வது தான் படிக்கிறீங்க, அதுக்குள்ள வெக்கம் வேறு உங்களுக்குலாம். திரும்பி பாருங்க. ரூத் அக்கா கையில் என்ன இருக்குது? சொல்லுங்களேன், என்ன இருக்குது? சொல்லுங்க. இருக்குதா? இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு கேரக்டர் எழுப்புறேன். ராஜா எழுந்துருங்க. நீங்கள் எழுந்துருங்க. அடுத்தது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தீங்க. உங்கள் அப்பா கையில் என்ன இருக்குது? இருக்குதா? வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்கள் அக்கா கையில் என்ன இருக்குது? சொல்லு. இருக்குதா? டைரி வாங்கினியா? எதுக்கு? கோலம் போட்டு விளையாடுறதுக்கா? எதுக்கு வாங்கின? கொடுக்கும் போதே சொல்லியிருக்கணும், நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கிஃப்ட்லாம் வேணாம், ஒரு 50 காசு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்துருங்க, இதுக்கு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நான் ஏன் கேட்க போகிறேன்? கொடுக்கும் போது வாங்கிக்கிட்டீங்க, சந்தோஷமாக நின்று போஸ் வேறு கொடுத்தீங்களே நீங்கள் ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு. எங்கே இருக்குது அந்த டைரி? எது கொடுத்தாத? எதுவும் இல்லை. இப்போ இந்த அகாப்பி அன்போட 7 காரியங்களை மட்டும் சொல்லிடுங்க, உங்கள் 4 பேரையும் மன்னிச்சு விட்டுறேன் நான். சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வளர்ந்து என்ன பண்ணுவீங்க? எங்கள் எழுதி சொல்லு. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். கமான், இதான் எதிர்பார்த்தேன் நான். இப்படி இருந்தீங்கன்னா நீ டைரி எடுத்துன்னு வருவானா? சொல்லு பார்ப்போம். லைனா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அதாவது இவனுங்களாம் கூட மன்னிச்சிடுவேன், நீ சொல்லனா அவ்வளோதான் உனக்கு. கமான். 4 கிடையாது, 7 சொல்லணும். கமான். தெரியுதா? இப்படி வளர்ந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கும் தலைவலியாக இருப்பீங்க, ஊழியத்துக்கும் தலைவலி, குடும்பத்துக்கும் தலைவலி, எல்லாத்துக்கும் தலைவலியாக இருப்பீங்க. என்ன புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உங்கள் எல்லாரை விட உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்குற போதே நீங்கள் சந்தேகப்படணும், ஏதோ ஒரு வில்லங்க இருக்குதுங்க. புரியுதா? புரியுதா இல்லையா? மைக்கை கொடுத்து பாட வைக்கிறாருன்னும் போதே அலர்ட் ஆகிருக்கணும். எங்கள் அப்பா வந்து லைட்டாக திட்டிட்டு விட்டுருவார். புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அகாப்பி என்போட 7 காரியத்தை காப்பி அடிக்காமல் வீட்டில் போய் மறுபடியும் யூடியூப்பில் கேட்டு 20 முறை எழுதி எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த முறை ஸ்டேஜில் ஏறணும். புரியுதா இல்லையா? ரைட், ஓகேவா? உட்காருவோம். அன்போடு கூட உங்களை மன்னிக்கிறேன், உட்காருங்க. அடுத்த வாட்டி இந்த அன்பு என்ன பண்ணாது? இனி ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, கையை வீசிக்கிட்டு நான் 10th ஸ்டாண்டர்டில் போன மாதிரி போகக்கூடாது சொல்லிட்டேன். புரியுதா? அது ஸ்கூலுக்கு நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு போனேன் நான், அது கதை வேறு. பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ன பவியமாக உட்காந்துருக்கிறீங்க 4 பேரும். சண்டே கிளாஸ்லேயே அதில் எழுதுறீங்களா இல்லையா? அடுத்த வாரம் வராங்க, அங்கே வந்து பார்க்குறேன்னா தான் பண்ணுறீங்கன்ட்டு. பிரசங்கம் பண்ணும்போது பெரியவங்களாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? டைம் பாஸ்க்கா? நான் கேட்குறேன். சின்ன பிள்ளைங்க இப்போ அதான் சொன்னேன், உங்கள் அக்காளுங்க அவளுக்கு இந்த சபையில் தானே வளர்ந்தாளுங்க உன்ன மாதிரி வயசில். நான் சொன்னேன்னா என்னைக்காவது இந்த மாதிரி கேட்டேன்னா உங்கள் அக்காங்கிட்ட யார் ரெடியாது டைரி எடுத்துன்னு வந்தீங்களாமா, எழுதுனீங்களாமான்ட்டு. தாகம் என்பது உங்களுக்கே ஏற்படணும். புரியுதா? வாயை திறந்து தண்ணி நான் ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால இந்த லெவலோடு விடுறேன்.
அடுத்த ஆராதனையிலிருந்து கையில் பைபிள் இருக்கணும், டைரி இருக்கணும், பென் இருக்கணும், முக்கியமாக டைரியில் சொல்கிற நோட்ஸ் எல்லாமே இருக்கணும், பிரசங்க நோட்ஸ் எல்லாமே. இதே மாதிரி ஒரு நாள் நிற்க வச்சு என்ன எழுதுனீங்க படிக்கணும் கேட்பேன் நான். புரியுதா? டைரியை பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. புரியுதா இல்லையா? ரைட். அதனால் அகாப்பே அன்போடைய 7 காரியங்களை உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. வளர்கிற பிள்ளைங்க நீங்கள் தான். புரியுதா? எழுதி எடுத்துகிட்டு வரீங்க. எப்போ? செவ்வாய்க்கிழமை. இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கிற ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆவீங்க. என்ன, அவன் சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் ரொம்ப ஜாலியான ஆள் அவன். புரியுதா இல்லையா? ஆனால் உங்கள் பேர், உங்கள் 3 பேர் நிலைமை என்ன? புரியுதா இல்லையா? அதில் 3 பேர் எழுதி எடுத்துகிட்டு வரீங்க, அதான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஓகேவா? ரூத்து அம்மா கிட்ட முறைக்கிற மாதிரி இங்கே முறைச்சி ஒன்று வேலைக்காகாது. புரியுதா? உங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு வந்தாலும் உங்கள் அப்பாவை எழுதி சொல்லிவிடுவேன் நான். முன்னாலும் உங்கள் அப்பாவும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். சபைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏன் பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்டாகணும் இங்கே. புரியுதா இல்லையா? இல்லைன்னா நானே போட்டு கொடுத்துருவேன், மோசமான பொண்ணுங்க வேணாம் அப்படின்னுடுவேன். பரவாயில்லையா? அப்புறம் அதனால் ஒழுங்காக என்ன பண்ணுறீங்க, அடுத்த இதிலேருந்து டைரி எடுத்துகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறத உங்களுக்குள்ளே என்னென்னலாம் தோணுதோ, உங்களுக்குள்ளே என்ன புரிதல் உண்டாகுதோ, நீங்கள் மறுபடியும் படிக்கும் போது என்ன புரிதல் உண்டாகுமோ அதன்படி என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் அங்கே எழுதுறீங்க. ரைட். இப்போ சப்ஜெக்ட் கூட வரலாம். அப்போ இன்னைக்கு பார்த்த இந்த தெய்வீக அன்பு இல்லையா, தெய்வீக அன்பு மற்ற அன்புகளுக்குரிய காரியத்தை பார்த்துருக்குறோம். மற்ற அன்புகள் என்ன? அவைகள் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள், சுயநலம் உள்ளவைகள், அவைகள் தியாகம் செய்யாதவைகள். ஆனால் தெய்வீக அன்பு இதில் விட வித்தியாசமானது. இது நிபந்தனையற்றது, இது சுயநலம் இல்லாதது, இது தியாகம் செய்யக்கூடிய. இது 3ம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிபந்தனையற்ற முறையிலே பாவிகளை அவர் பரிசுத்தமானவர் பாவிகளை சிநேகித்தார். சுயநலம் இல்லாமல், தன்னலத்தை நாடாமல், தன்னுடைய தெய்வீகத்தை துறந்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். 3வது, தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்து தியாகம் செய்தார். அப்ப இந்த அன்பு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? This love has poured in you. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்பு மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிற அன்பு, இருக்க வேண்டிய அன்பு. ஆவியானவர் அதை ஊற்றி இருக்கிறார். நாளையிலிருந்து அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. நாளையிலிருந்து உங்களை எப்படி பார்க்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், உங்க சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னா தெய்வீக அன்போடு கூட. சத்துருக்கள் கிட்டேயும் என்ன பண்ணணும், தெய்வீக அன்பு வெளிப்பாடணும். நிபந்தனையற்றது, சுயநலம் இல்லாதது, தாங்க கூடியது. இந்த 3த்தையும் நீங்க அந்த 1 கொரிந்தியர் 13 என்ன பண்ணலாம், நீங்க படிக்கலாம். சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது விசுவாசிக்கும், பொறாமைப்படாது, சினமடையாது. இது எல்லாமே இருக்குது இல்லையா? இதெல்லாம் தெய்வீக தன்மையுடைய வெளிப்பாடு தான். பேசுறது புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்றேன், வேதம் அதனால தான் சொல்றது, இந்த அன்பு ஒரு காலமும் என்ன பண்ணாதது, ஒழியவே ஒழியாது. நம்புறீங்களா? This love will never fail. அப்படின்னு அர்த்தம். இது அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல. இந்த அன்பு யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. அதனாலதான் ரோமர்ல சொல்றாரு, இந்த அன்பு, இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கணும், தோல்வி அடையாம இருக்கணும், ஜெயத்துக்கு நேரா போகணும், எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடியதா இருக்கணும்னா இந்த அன்பு ஒன்று மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய், தோல்வி அடையாததாய், புரியுதுங்களா, உங்களுக்கு வெற்றி உள்ளதாய் மாற்றக்கூடிய அன்பாய் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து இருப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு விருக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்கவும், உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும் நீர் பேசுகிற சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனிதர்களாகிய எங்களுக்குள்ளே இயற்கையாகவே
3 விதமான அன்பு எங்களுக்குள்ளே செயல்பட்டாலும் அந்த அன்புகள் தோற்று போகக்கூடியவைகள். அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவைகள். அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையை தோல்விக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவைகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற தெய்வீக அன்பு, அந்த நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை தோல்வி அடைய செய்யாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களுக்கு ஒழிந்து போகாது. அப்படிப்பட்ட அன்பை நீர் எங்களுக்குள்ளே ஊற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த அன்பை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, இந்த அன்பை எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் வார்த்தையில சொல்லியிருக்கிறபடி விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3ம் நிலைத்திருக்கிறது எங்களுக்குள்ள. இதுல அன்பே பெரியது என்கிற தேவரீர் அந்த கொள்கையோடு கூட, அந்த கோட்பாடோடு கூட இந்த சமுதாயத்திலும், இந்த உலகத்திலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும், எங்கள் ஊழியத்திலும் தேவரீர் மற்ற மனிதர்களோடும் அன்பே பிரதானம், அன்பே சிறந்தது என்கிற இந்த சிந்தையோடு கூட வாழ எங்களுக்குள்ளே தெய்வீக அன்பை ஊற்றின பரிசுத்த ஆவியானவர் நீர் பலப்படுத்தி எங்களை நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிந்தை ஒவ்வொருவரை ஆட்கொள்வதாக, அன்பு ஒவ்வொருவருக்குள்ளும் தேவரீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செயல்படட்டும். அநேகர் தேவரீருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற கருவிகளாக உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துவீராக. சபை மக்களை நிறுத்துவீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.